ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம இன்னைக்கு ஐலாண்ட் ஹாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட் வந்து ட்ரீம் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்க்கு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். பட் நாங்கள் போகிற டயத்தில் வந்து நல்ல மழை. வெயிட் பண்ணி பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையே வந்தோம். பட் ஃபைனலி வந்து மழை நின்றுச்சு. வெயிட் பண்ணி நாங்கள் உள்ளே வந்துட்டு அந்த பியூட்டிஃபுல்லான அந்த ட்ரீம் ஃபாரஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த சீன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரீம் ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஈவினிங் 7 o'clockலேருந்து தான் என்ட்ரியே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஈவினிங் 7லேருந்து 11 o'clock வரைக்கும் 11 PM வரைக்கும் வந்துட்டு இது ஓப்பனில் இருக்கும். இது பேட்ச் பை பேட்சாக தான் வந்து விடுவாங்க. இதுக்குண்டான டிக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து க்ளூ கேப்பில் தான் வந்துட்டு வாங்கிட்டு போனோம். இல்லாட்டினா ட்ரீம் ஃபாரஸ்ட்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அதுலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர் ஹெட்டுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 1800லேருந்து 2000 ருபீஸ் நம்ம வேல்யூக்கு வருது. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் ரேடியஸ் இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டு. இதில் வந்து திமேட்டிக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு அவதார் மூவி நீங்கள் டேரெக்டாக நேரில் வாக் த்ரூ பண்ணிங்கன்னா ஒரு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு இந்த ட்ரீம் ஃபாரஸ்ட் கொடுத்தது. இவங்களாவே வந்து லங்காவியோடைய ஒரு ஸ்டோரி ஒன்று வந்து பேஸாக வச்சு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரியை வச்சே இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சுற்றி காமிச்சு ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட கிளிப்பிங்ஸ் தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. லைட்டிங்ஸு அந்த அங்கங்கே வந்து அந்த க்ளோயிங் இதெல்லாமே வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அப்படி வாவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ நம்ம இந்த ஃபாரஸ்ட் என்ட்ரி ஆகிறதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரி ஆரம்பித்து அதை முடிப்பாங்க. அந்த லங்காவிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றது தான் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த வாக் த்ரூவில் வந்து தெரிஞ்சுப்போம். நீங்கள் இந்த ட்ரீம் ஃபாரஸ்ட்டை கம்ப்ளீட்டாக வாக் த்ரூ பண்ணி வெளியில் வரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours to 2 hours டைம் எடுக்கும். பொறுமையாக கதை வந்து கேட்டுகிட்டே நடந்துக்கிட்டே அங்கங்கே அந்த கதையோட இதுவும் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்லேயும் அப்பப்போ நம்மளை நிப்பாட்டி காட்டுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். நம்ம வாக் த்ரூ பண்ணி போகிற இந்த ஃபாரஸ்ட் வந்து இட் இஸ் அ ரியல் ரெயின் ஃபாரஸ்ட். அதனால் நீங்கள் வந்து பெட்டர் இங்கே போகும்போது ஷூஸ் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா இட் இஸ் அட்வைசபிள். பிகாஸ் அந்த இருட்டில் என்ன இருக்கும் என்ன ஏதுன்றது எதுவுமே நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஆன் சேஃபர் சைட் வேர் ஷூஸ் அண்ட் கோ தேர். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இமேஜில் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 3D வீடியோ. அப்படியே அந்த மரத்துக்கு இடையில வந்து அந்த கேரக்டர்ஸோடைய இது வந்து உங்களுக்கு அந்த டைலாகோடு வந்து சீக்வென்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெயின் ஃபாரஸ்ட் வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த ஸ்டோரியும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்டபிளாக அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ட்ரீம் ஃபாரஸ்ட் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவங்களுடைய ஒரு அவுட்லெட் இது மாதிரி இருந்தது. ஸோ ட்ரீம் ஃபாரஸ்ட் உடைய அந்த ஒரு தீமை பேஸ் பண்ணி புக்ஸு, பென்னு, டிஷர்ட்ஸு, கேப்பு, பேக்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே. Day 3 இன் லங்காவி. ஸ்கை கேபிள் கார், ஸ்கை பிரிட்ஜ் அது எல்லாமே வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். இந்த பியூட்டிஃபுல் வில்லேஜ் அது கீழே இருக்குது, அதுதான் பார்த்துட்ருக்கீங்க கிளிப்பிங்ஸு. ஸோ டிக்கெட் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியாச்சு. சண்டேன்றதுனால நான் சொன்ன மாதிரி கூட்டம் வந்தது. நல்ல வேளை கவுண்டரில் வந்து டக்குன்னு போய் எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து ஸ்கை பிரிட்ஜ் அண்ட் அந்த கேபிள் காரோட டிக்கெட் இன்க்ளூடட். இதில் வந்து 3D ஆர்ட் மியூசியம் இருக்குது, அதுவும் நம்ம விசிட் பண்ணிக்கலாம். இந்த வில்லேஜ் ஃபுல்லாக நம்ம அப்படி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம வந்து அந்த பேண்டில் இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள என்ட்ரி ஆக போகிறோம்.
வந்தாச்சு. என்ன ஆயிட்டு அந்த ஹைட் பார்த்தீங்கன்னா அப்பா எவ்வளோ ஹைட்னு எனக்கு தெரியல. நீங்கள் கீழே பார்க்குறது எல்லாமே தான் அந்த ஐலாண்ட்ஸு. நம்ம ப்ரீவியஸ் டே போன அந்த ஐலாண்ட் ஹாப்பிங் ஃபுல்லாக அங்கே தான் போனோம். அந்த வியூ இங்கேருந்து வந்து அவ்வளோ அமேசிங்காக தெரிஞ்சுது. அண்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஷனை நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கிட்டோம். ஃபஸ்ட் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஈகிள் ஸ்கை வாக்கு. இதுக்கு நம்ம டிக்கெட் எடுக்கல, பட் நம்ம அந்த வியூ போய் பார்க்க போகிறோம். வியூ பார்த்துட்டு அப்புறம் அடுத்த ஸ்டேஷன் வந்து ஸ்கை பிரிட்ஜ். இதே இதில் நம்ம ஏறி எப்படி போயிடலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஈகிள் ஸ்கை வாக், அந்த வியூ. இதில் வேணுன்னா நம்ம அடிஷ்னலாக 25 ringgits பே பண்ணி அங்கே போய் பார்த்துக்கலாம். பட் அங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேமராஸ் அலவுட் கிடையாதுன்னு சொன்னாங்க. சரி, நம்ம இங்கேருந்து அந்த வியூ நல்லா இருக்குன்றதுனால நம்ம போய் பார்த்துட்டு விட்டுட்டோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. 15 minutes சாலிடாக அப்படியே செங்குத்தாக ஏறுது ஸ்கை கேபு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஷன். இது இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளாஸ் பிரிட்ஜில் போய் வாக் போகலாம். நம்ம நேரத்துக்கு வந்து வெதரும் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து அப்படியே மேலே போனோம் அப்படின்னா ஸ்கை பிரிட்ஜ் வாக் ரீச் ஆகிடலாம். வெதர் செம்மையாக இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது. வெயில் இருக்குது, பட் வெயில் தெரியல, சூப்பராக இருக்குது. இங்கே போகிற என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை கிளைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கை கிளைடுன்றது நீங்கள் ஆக்சுவலி இங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி தான் நம்ம வந்து அந்த ஸ்கை பிரிட்ஜ் ரீச் ஆகணும். இறங்க முடியல அப்படின்னா நம்ம ஸ்கை கிளைடுக்கு தனியாக வந்து நம்ம டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பழனி விஞ்ச் மாதிரி தான். அப்படி அவங்கள கீழே அப்படியே ஒரு ட்ரெயின் விஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு போகும். அது இங்கே போகுது பாருங்கள், அதில் அப்படி நீங்கள் வந்து போகலாம். பட் நம்ம அதில் போகல, we are just walking. மூச்சு முட்டுது. ஃபைனலி ரீச்ட் ஸ்கை பிரிட்ஜ். அந்த ஸ்டேஷனில் இறங்கி இங்கே எவ்வளோ தூரம் கீழே நடந்து வந்திருக்கோம். நடந்து ஏறி இறங்கி வந்திருக்கோம். அந்த எண்டு வரைக்கும்
இதுதான் மக்களே ஸ்கை பிரிட்ஜ். செம்மையாக இருக்குது. வியூ ரொம்ப ப்ரீத் டேக்கிங் வியூ. ஒரு பக்கம் மவுண்டெயின்ஸு, ஃபாரஸ்ட்டு, இன்னொரு பக்கம் வந்து சீ. அப்படியே பயங்கரமாக இருக்குது. நல்ல வேளை இன்றைக்கி வந்து மிஸ்ட் எதுவும் இல்லை. வியூஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அப்படி இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. ஸோ அதில் கீழே வரைக்கும் நம்ம போய் அப்பா செம்மையாக இருக்குது. ஸ்கை பிரிட்ஜ் பார்த்துட்டு மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு. நம்ம போயிட்டு வந்த அந்த ஸ்கை பிரிட்ஜோட வியூ இங்கேருந்து எப்படி இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்கா. அங்கே தான் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். செம்மையாக இருந்துச்சு. இந்த வியூ பாருங்களேன், எவ்வளோ அப்படி டீப்பாக இருக்குது. வெர்டிக்கலாக போகிற மாதிரி இருக்குது. பட் கேபிள் காரில் போகும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கல. பட் இந்த வியூ தான் வேறு லெவல் அமேசிங்காக இருந்தது. அங்கேருந்து அப்படி கண் எடுக்க முடியல அப்படி தான் சொல்லணும். ஸோ ஸ்கை கேபிள் காரில் போய் ஸ்கை பிரிட்ஜ், ஈகிள் ஸ்கை வாக் வியூ எல்லாமே வந்து சூப்பராக பார்த்துட்டோம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கை கிளைடுக்கு வந்து டிக்கெட் எடுத்துடுங்க. பிகாஸ் ஸ்கை கிளைடு அப்படின்றது என்னென்னா, ஸ்கை பிரிட்ஜ் ஸ்டேஷனில் இறங்கிட்டு ஆல்மோஸ்ட் இறங்கிடலாம். படி இறங்கி போய் ஸ்கை பிரிட்ஜ் பார்க்கணும். அந்த இறங்கினப்படியே திருப்பி ஏறி வருது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ அதனால் வந்து என்ன கேட்டால் எல்டர்லி பர்சன்ஸ் வராங்க, மிட் ஏஜ்டு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கை கிளைடோடைய டிக்கெட் எடுக்கிறது பெஸ்ட்டு. இல்லாட்டினா வந்து கம்ப்ளீட் எனர்ஜியும் வந்து அங்கேயே வேஸ்ட் ஆகிடுது. ஸோ நாங்கள் அந்த பண்ணினோம். என்னால் சுத்தமாக முடியல. எனர்ஜி எல்லாமே பயங்கர எக்ஸாஸ்டட் ஆகிடுச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்தது. ப்ரீத் டேக்கிங் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது மிஸ்ட்டு எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே பக்காவாக இருந்தது அந்த வியூஸ் எல்லாமே. நீங்களும் இந்த வர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து வீடியோ கிளிப்பிங்ஸில் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டேரெக்டாக கோலாலம்பூர் ஈவினிங் மீட்டிங் வந்து 5:30க்கு இங்கேருந்து ஃப்ளைட்டு. இங்கே ஆல்ரெடி இப்போ வந்து 11:45 கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே கீழே அந்த வில்லேஜ் மாதிரியான செட்டப்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அந்த 3D ஆர்ட் கேலரி இருக்குது. அதெல்லாம் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்புறம் இங்கேயே லன்ச் முடிச்சுட்டு ஹோட்டலில் போயிட்டு பேக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் கரெக்டாக ஒரு 3 o'clock ரீச் ஆகணும் அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் உள்ள பிளான். ஸோ நெக்ஸ்ட் இடத்துல உள்ள பார்க்கலாம். ஸோ 3D ஆர்ட் கேலரிக்கு கிளம்பியாச்சு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 3D ஆர்ட் கேலரி வந்து ஃபோட்டோஸுக்கு தாங்க. நம்ம போய் இஷ்டத்துக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து இங்கே அந்தந்த பிளேஸில் எப்படி நின்று ஃபோட்டோ எடுக்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. அங்கேருந்து நம்ம வந்து எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு 3D பிக் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த இடத்துலையே நம்ம இருந்து எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஃபைனலாக இந்த கிளிப்பிங்ஸ் முடியும் போது இங்கே எடுத்த ஒரு 4-5 ஃபோட்டோஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாலாம் எனக்கு எடுக்க தெரியாது. பட் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு வந்து எடுத்திருக்கோம். ஆக்சுவலி 3D ஆர்ட் மியூசியம் கேலரியில் வந்துட்டு ஒவ்வொரு தீமுமே வந்து பயங்கர ஃபன்னாக இருந்தது. எப்படி வந்து அங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தான் சின்ன சின்னதாக உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அகெயின் கிட்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. என் பையன் பாருங்கள், பாண்டா கூட வந்து அப்படியே அதே மாதிரி படுத்து ஃபோட்டோ எடுத்து பயங்கர ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான்.
கிராஃபிட்டி ஆர்ட் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்து பின்னாடி ஆல்ரெடி வந்து டைம் வந்து நெக் டு நெக்கில் இருக்குது. சாப்பிட்டுட்டு ஹோட்டல் போயிட்டு பேக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே ஏர்போர்ட் போகிறது தான் வேலை. ஓகே ஃபைன் வாங்க. ஸோ இதோட லங்காவி வந்து நம்ம எண்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து சாப்பிட்டுட்டு, அதாவது இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக ரூமுக்கு போகிறோம். ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக ஏர்போர்ட் போயிட்டு 5:30க்கு குவாலாலம்பூருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ உங்களை எல்லாரையும் அங்கே மீட் பண்ணுறேன். Till then, this is Deepa signing off. Bye bye.